ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது டீ எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறது, பால் எப்படி கெடாமல் காய்ச்சறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சினீங்கன்னா சீக்கிரமாக கெடாதுங்க. இப்போ பால் வந்து நான் கடையில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. பால் நல்லா காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பால் வந்து காய்ச்சும் போது ஒரு சிலர் தண்ணி சேர்ப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. எப்போ தண்ணி சேர்க்கணும்னா ஃபஸ்ட்டு குண்டால் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. தண்ணி வந்து காயும் போது கொஞ்சம் ஊற்றி காய வைப்பாங்க. அப்புறம் குண்டாவை கழுவி அதில் ஊற்றுறது, அதாவது வந்து பால் வந்து ஒரு குண்டால் வாங்கிட்டு வருவாங்க, அதை இன்னொரு குண்டால் ஊற்றி தான் காய்ச்சணும். அதே குண்டால் ஊற்றி காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வீட்டுக்கு ஒரு வரவு தர்றது வந்து நிறுத்திடும். நீங்கள் டக்குன்னு அப்படியே கொண்டு வந்து வச்சு காய்ச்சறது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், அது காயணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும் பால் வச்சுக்கிட்டு. பாலில் பன்னீர் செய்யலாம், ரசகுல்லா, இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம். பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெடுதலும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டாலே போதுங்க. 1 டம்ளர் டீக்கு அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பால் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை எதுக்காக முன்னாடியே போடுறேன்னா, பால் நல்லா காஞ்சு வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் சர்க்கரையும் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறது. சர்க்கரையிலேயே 2 சைஸ் இருக்குங்க. பெருவெட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து சீக்கிரம் கரையும் செய்யாது. சின்ன சர்க்கரையில் தாங்க நம்ம வாங்கணும், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த சர்க்கரை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கருப்பட்டி காப்பி ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ஒரு சிலருக்கு வெல்லம் வச்சு காப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். தென்னங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு டீ வைக்கலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா காயட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு சேவலெல்லாம் சத்தம் போடுது. இப்போ டீ நல்லா கொதிக்கிற டைமில் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது தான் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நம்ம டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் பால் வந்து நல்லா கொதிக்கணும், அப்போ தான் டீ வந்து டேஸ்ட்டு நல்லா தருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொதிக்கும் போதே வந்து டீ தூளை போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது தான் வந்து நம்ம டீ தூள் போடணுங்க. இப்போ ஹார்லிக்ஸ் கொஞ்சம் வேணுன்றதுக்காக கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ பால் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் தான் வந்து நம்ம டீ தூள் ஆட் பண்ணணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து 1 டம்ளருக்கு 1/2 ஸ்பூன் ரேஷியோவில் டீ தூள் ஆட் பண்ணணும். நாங்கள் வந்து 3 ரோசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் எந்த டீ தூள் இருக்கோ நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போது இது நல்லா இந்த மாதிரி கலர் கம்மியாக இருக்குது பாருங்கள், அது வந்து நல்லா கொதிச்சு டீ இலை வந்து வெந்து அதோட எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கணும். நல்லா கொதிக்க விடணுங்க டீயை பொறுத்த வரைக்கும். காஃபி வந்து கொதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. பால் மட்டும்தான் கொதிக்கணும். காஃபி தூள் போட்டதுக்கப்புறம் அது சூடே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அடுப்பில் வச்சு நம்ம சூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவும் டீ வந்து நல்லா கொதிச்சாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டீயை வந்து நல்லா கொதிக்க வச்சு வைக்கிற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.
இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் கொண்டு வரும்போது தான் வந்து டீ தூளை வந்து பச்சை வாசம் அடிக்காமையும் நல்லா வெந்து வரும்போது டீயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டீ தூளும் உங்களுக்கு மிச்சமாகுங்க. அதுதாங்க இதில் ஒரு உண்மையான விஷயம்னா, நீங்கள் ஒருத்தங்க டீ தூள் நிறைய போட்டு டக்குன்னு எடுத்து இறக்கி ஊற்றிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் டீ வந்து இந்த டைம் அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்கணும். டீ வைக்கும்போது ஒரு 10 நிமிஷமாவது ஆகணும். அப்போ தான் வந்து அந்த டீ டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பாய் பாய். டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.